ஃப்ரண்ட்டில் போனோம், அங்கே தான் வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது, இது என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்காதீங்க. ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். இங்கேருந்து கூட பார்க்கலாமா? இங்கேருந்து பார்க்கலாமே. இங்கேருந்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தமாக உங்களுக்கு 3 பெட்டி மட்டும்தாங்க இருக்குது. தெரியுதா? 1 2 3 அவ்வளோதான் இருக்குது. அவசர அவசரம் நம்ம தான் வந்தோம் போல இருக்குது. காடே இறங்கி பின்னாடி போய் ஜாலியாக நிற்கிறாரு. ஒன்றும் டைம் இருக்குது போல் வண்டி எடுக்கிறதுக்கு. ஏன் போர்டு வச்சுருப்பாங்களே, எதுவும் இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்டிச் தான். 14 நிமிஷம் தான் டோட்டல் ரைடே இருக்க போகுது. பட் வந்து இது ஒரு நார்மல் கம்யூட் ட்ரெயின் தான் இங்கே பார்க்குறாங்க. பட் நமக்கு இது ஏதோ ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வாங்க தர போமா. எனக்கு சத்தியமாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குங்க. லிட்டரலாக நம்ம எப்படின்னா தொங்கிட்டு போயிட்டுருக்கோம். ட்ரெயினே தொங்கிட்டு தான் போயிட்டுருக்கு. எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது? இதை நான் கீழேருந்து காட்டுறேன். ஸ்டேஷனில் போய் இறங்கின அப்புறம் இப்போ அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓ சத்தியமாக இது வேறு மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். ஒரு நார்மல் ட்ரெயின் மாதிரிலாம் இல்லைங்க. இது கிடுக்கிடுன்னு ஆடுது. இது ஏதோ பறக்கும் ரயில் மாதிரி தானே தெரியுது. பட் நம்ம அந்த இடத்துல இருக்கோன்றதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது? கீழே கண்ணாடி இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்க, எந்த விதமான பிரிட்ஜும் இருக்காது. நம்ம மட்டும்தான் டேரெக்டாக இங்கே இருக்கோம். தலைவர் விட்டாருன்னா அந்த ஜன்னல் வழியாக எடுக்கலாம். பட் தலைவர் அது விட மாட்டார் நம்மள. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வருவானா இது. செம்ம ஸ்பீடில் போகுதுங்க. ஆக்சுவலாக இது ஒரு திரும்பும் போதெல்லாம் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்க கோச் என்ன ஆட்டம் ஆடுதுன்னு சொல்லிட்டு. ரோலர் கோஸ்டருங்க ஆக்சுவலாக இப்படி போகுது. சத்தியமா தெரியல எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. பட் இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி போகுது கோச். இது இருக்கு, கீழே இருந்து காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். மேலேருந்து காட்டினா ஒன்றும் புரியாது. நார்மல் ட்ரெயின் ரைடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம் இந்த ட்ரெயின் எப்படிடா ஓவர்டேக்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1-2 ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் நீங்கள் போகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி அந்த ட்ரெயின் போகுதுன்னு. ஸோ இப்படி தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க உங்களுக்கு. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. Wow. So beautiful. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதுதான் ஸ்டேஷனு. ஸோ இந்த அந்த இடத்துல தொங்கிட்டு போகிறது இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி. பின்னாடி கார்டு ஆக்சுவலாக வந்து முன்னாடி போயிட்டார். அதனால் நம்மளுக்கு கார்டு வியூ ஃபுல்லாக கிடைக்குது. இந்த ஊர்லலாம் யாரும் உங்களை நிப்பாட்டலாம் மாட்டாங்க. இங்கே வராதிங்க அங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஜாலியாக எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம். ஏங்க நம்ம ட்ரெயின் கண்டிப்பாக ரோலர் கோஸ்டருக்கே டஃப் கொடுக்குங்க. டனலுக்குள்ளெல்லாம் போகுது பாருங்களேன். அப்படியே இப்போ டனலுக்குள்ளேருந்து வெளில வரணும் வந்துட்டு அப்படியே ஃபுல் ஸ்பீட் எடுத்து மேலே ஏறுது. ரோலர் கோஸ்டர் என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுமோ அக்சஸில் இது அதே மாதிரி தான். மலைக்குள்ளே போகுது, வீட்டுக்குள்ளே போகுது. யார் சாமி நீ? இது யார் டிசைன் பண்ணியிருப்பா? சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது கண்டிப்பாக 14 நிமிஷம்ன்றது ஒன்று கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கலாம் இதை. பட் இருந்தாலும் வந்து ஆஹா வேற மாதிரி. தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தெரியுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் வந்துட்டு நம்ம இப்போ தான் கடல் பார்க்குறோம். இந்த ஏரியா பயங்கர பார்ஷான ஏரியா போல் இருக்குங்க. பயங்கர பணக்கார ஏரியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லுக்கை பார்த்தாலே தெரியுது. மிச்சப்படி பார்த்தா இது ஃபுல்லாக ஒரு மலைப்பாங்காக வேறு இருக்குது. ஒரே மலைக்கு நடுவில் தான் நம்மளே போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இங்கே டிராஃபிக்கை கம்மி பண்ணணும் தான் இந்த மோனோரயிலே விட்டாங்க போல இருக்குது. பட் இது செம்ம ட்ரெண்டிங்க. இந்த ஏரியா மக்கள் இது ஒரு நார்மல் கம்யூட் ட்ரெயினை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு இது எதுவும் அட்டகாசமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஒன்றும் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் பார்க்க வேண்டியது. நம்ம அந்த ட்ரெயின் இப்போ ரிட்டர்ன் கிளம்புது. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் அது என்ன டெக்னாலஜி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போமா? வா, ஸோ இங்கே நின்று அலவுடான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.